நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலை என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 4/8/2024 அமாவாசை திதி வருகிறது. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் கடகத்தில் 3 நாட்களும் 4 நாட்கள் சிம்மத்திலும் அமர்ந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா, அதாவது சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா, இல்லை சுமாரான பலன்களை தருமா? கிரகங்களுடைய சஞ்சார நிலையை வச்சு தான் பலனை கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ராசியில் உங்களுக்கு 7 செவ்வாய் இருக்கிறார். குரு பகவானோடு இணைந்து இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 5, 7, 9, 11, 10 பெறும். 2ஆம் இடத்து அதிபதி புதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 11ல் ராகு இருக்குது. இது மிக மிக சிறப்புங்க. உங்களுக்கு அள்ளி கொடுக்குறதா, கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அவர். 11ல் ராகு இருக்கு, கொடுத்து வைக்கணும். பயணம் மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. மற்றபடி சனி பகவான் 10ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி சிலர் புனித பணிகளில் ஈடுபடக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது. ஏன்னா ராசியில் குரு இருக்கிறார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்திலேயும் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். மற்றபடி மாணவர்கள் வெற்றி நடை போடக்கூடிய காலம். ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. சமுதாய பணிகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனபோதிலும் பயணம் செய்யும் காலம் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கும், உபத்திரவமும் இருக்கும். ஞான மார்க்கத்தில் சில பேர் செல்லக்கூடிய ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்து மகிழ்வீர்கள். பணவரவு என்பது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் உடல்நிலை சீராக இருக்கும். பயப்படத்தால் உங்களுடைய நல்ல முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. நண்பர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அவங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புனித காரியங்களில் மனது ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய் வழி சொந்தங்களால் பகையுணர்ச்சி ஏற்படலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படலாம். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும்.
மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்குது, சிறப்புங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது நல்ல சகஜ நிலைக்கு மாறும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி என்பது மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு. எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் மேற்கொள்ளுங்கள், வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இருந்த போதிலும் சனி 10ல் இருக்கிறதால வக்ரகதியில் இருக்கார். வேலை நடக்கிற மாதிரி நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனால் சேல்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா வியாபாரம் அடி வாங்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். மற்றபடி இரும்பு சார்ந்த நிறுவனங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும், தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதால ஒரு தொழில் ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்காது, இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ல் ராகு, சூப்பருங்க, சூப்பர். இந்த ராகு பகவான் 11ல் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, 500 ரூபாய் கிடைச்சா போதும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் 500 ரூபாய் கட்டே கைக்கு வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மொத்தத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். புதிய வாய்ப்புகள் தேடி உங்கள் கதவை தட்டப்போகிறது. சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. மற்றபடி இந்த வாரம் ஒரு இனிமையான அமைதியான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். மற்றபடி சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகிறது. மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் என்று சொல்லலாம். நிதித்துறை, நீதித்துறை, ரசாயனத்துறை, மருத்துவத்துறை, இதில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. பத்திரிகைத்துறை, மீடியா துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷம், மனைவி வழியால் ஆதாயம், சந்தோஷம், இந்த தந்தையால் அனுகூலம், வெளிநாட்டு பயணத்தால் ஆதாயம், தொழில் சிறந்து விளங்கப் போகிறது, உத்தியோகம் சிறப்பாக இருக்கப் போகிறது. மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. இந்த 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ல் இருக்கிறதால வீடு விற்கலை. ஒரு சிலர் சொத்து பத்து விற்கிறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அவ்வளோ காலமாக வீடு விற்கலைங்கன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. வீடு விற்க போகிறாங்க, என் மனம் விற்கலைங்க அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்பார்ப்பை விட நல்ல ஒரு விலைக்கு போகும், நல்ல விற்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த ரிஷப ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.